almost everything you need to know. ஹலோ நண்பா, ஜீனோன்ற ஒரு கிரீக் பிலாசபர் வந்து இட் இஸ் பெட்டர் டு ட்ரிப் வித் த ஃபீட் தேன் வித் த டங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நடக்கும்போது கால் தடுக்கிறது பரவாயில்ல, பட் பேசும்போது வாய் தவறி ஏதாவது சொல்லிட்டோம்னா அது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும்ன்றது தான் இந்த கோட்டுக்கான அர்த்தம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில எத்தனை தடவை கோவத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி கோவமா பேசியிருக்க வேணாம்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்லன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு கூட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அந்த சிச்சுவேஷன்ல சைலண்டா இருந்தா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காதே, அவசரப்பட்டு அப்படி பேசிட்டோமோ திட்டோமோன்னு பல நாளுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னொரு தடவை அந்த மனுஷங்க கிட்ட பேசுறதுக்கு கூட ஹெசிடேட் பண்ணுவோம். அப்படியே அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைப்போம். அந்த சிச்சுவேஷன்ல அமைதியா இருந்திருந்தனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட அமைதியா மாறி இருப்போம். பட் இந்த சைலன்ஸை நம்ம முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனையே நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஸ்டாய்க் பிலாசபர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல சைலண்டா இருக்கிறது பேசுறதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, when dealing with anger. உங்களை ஈஸியா எல்லாரும் கோவப்படுத்த முடியும்னா நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே பெரிய லெவல்ல போக முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வந்துடும். நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய மைண்ட் கண்ட்ரோல் கெப்பாசிட்டியை நீங்க இழந்துருவீங்க. ஏதோ ஒரு சூறாவளி வந்த மாதிரி இஷ்டத்துக்கு உங்க எமோஷன்ஸ் எல்லாம் அங்க இங்கன்னு போயிடும். என்ன பண்றீங்கன்னே தெரியாம ஏதோ பண்ணிடுவீங்க. அந்த கோவன்ற எமோஷன் அடங்கினதுக்கு அப்புறமா ஏன் இந்த தப்ப பண்ணன்ற மாதிரி அப்புறமா வருத்தப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் பிளேஸ்ல உங்க பாஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவர் வேலை செய்ய சொல்றாரு, இல்ல நீங்க பண்ணவே பண்ணாத தப்புக்கு உங்களை திட்டிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு கோவம் வந்துட்டா அவரு வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னா நீங்களும் அதுக்கேத்த மாதிரியே வாய்ஸை ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு அவரும் திரும்ப பதில் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அங்க வாக்குவாதம் ரொம்ப அதிகமாயிடும். ஒரு பாயிண்ட்ல நீங்க கோவப்பட்டதுனால அந்த சண்டை இல்ல ஆர்குமெண்ட்ல நீங்க ஜெயிச்சிருக்கலாம். பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சிச்சுவேஷனை வேற மாதிரி ட்ரீல் பண்ணிருக்கலாமோ, இதனால ஃபியூச்சர்ல இந்த வேலையினால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, டெய்லி அந்தால நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இப்ப ஜாப் மார்க்கெட் வேற சரியில்லை, இனிமே நான் என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்க எல்லாரும் ரெடியா இருப்பாங்கன்ற மாதிரி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அமைதியா கொஞ்ச நேரம் பாஸ் எடுத்துக்கிட்டு சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு யோசிச்சு நிதானமா பதில் சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும்னு மார்க்கஸ் அரிலியஸ் சொல்றாரு. ஏன்னா கோவன்ற எமோஷனுக்கு நீங்க ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அதோட விளைவு வந்து ஆக்சுவலா உங்களை எந்த விஷயம் கோவப்படுத்துச்சோ அதை விட ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நீங்க கோவப்படாம சைலண்டா இருந்தீங்கன்னா, இல்ல தெளிவா உங்க பாஸுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அவரோட அந்த கோவம் வந்து அவரோட முடிஞ்சிருக்கும். ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுமோ அப்படி சால்வ் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆயிருப்பீங்க. பட் நீங்களும் கோவப்பட்டு சண்டை போட்டதுனால அதோட ஆஃப்டர் மேத் வந்து இனிமே இவங்க கூட எல்லாம் வேலை செய்யணுமா, பப்ளிக்கா இவங்க கூட மோசமா சண்டை போட்டுட்டோமே, நம்மளை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோவம் வரதுக்கு முன்னாடி நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்களோ அந்த நிலைமையில விட மோசமான நிலைமையில தான் உங்களை கொண்டு போய்விடும். ஸோ கோவம் வரப்ப இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணி அந்த எமோஷனை வெளியே விடுறது வந்து உங்களை முன்ன இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போகும்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா அதுவே கோவம் வரும்போது நீங்க சைலண்டா இருந்து அந்த கோவம் அண்ட் எமோஷன்ற எனர்ஜியை கரெக்டா சேனல் பண்ணி நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க்ல காட்டுங்க. இல்ல நீங்க தப்பே பண்ணலன்னா அந்த சிச்சுவேஷன்ல சைலண்டா இருந்துட்டு யார் உங்க மேல கோவப்படுறாங்களோ அவங்க எமோஷன்ஸ் ஃபேட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பிளனேஷனை கொடுங்க. அதுதான் நீங்க முன்ன இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் விடாது. நம்பர் 2, when dealing with rumors. சம்டைம்ஸ் வந்து உங்களை பத்தி சில ரூமர்ஸ் பரவ வாய்ப்பு இருக்கு. இந்த ரூமர்ஸ் பரவுச்சுன்னா உங்களை பத்தி எல்லாருமே ஒரு ஒப்பீனியனை சொல்ல நினைப்பாங்க. அந்த ரூமர் உண்மைதான்ற விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு, நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை கூர்ந்து கவனிப்பாங்க. சோ ஸ்டாய்க் பிலாசபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரூமர்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து சைலன்ஸ் தான். ஏன்னா உங்களை பத்தி உண்மை இல்லாத ஒரு விஷயம் ரூமரா பரவிட்டு இருக்கும் போது அது ஆக்டிவா பீப்புளோட மைண்ட்ல இருக்கும் போது நீங்க எந்த ரெஸ்பான்ஸை கொடுத்தாலும் அது எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் மாறும். அதை மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் நம்ப ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹியூமன் மைண்டுக்கு அதுல எந்த என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்காத மாதிரி தெரியும். ஸோ உங்களை பத்தி ஏதாவது ஒரு ரூமர் பரவறதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா அந்த ரூமர் ரொம்ப ஆக்டிவா இருக்கும்போது நீங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு டினை பண்ணவும் தேவையில்லை, ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கவும் தேவையில்லை. அது ஒரு பொய் தான் ஆனஸ்டியோட உங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமா தான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். ரூமர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது சைலண்டா இருக்கிறது நீங்க அதை ஆமான்னு ஒத்துக்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. முட்டாளுங்க ஏதோ வளரிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி நீங்க அதை டீல் பண்ணணும். ஸோ சைலன்ஸ் தான் இதுக்கான பெஸ்ட்
பெஸ்ட் ரிப்ளையா இருக்கும். இன்கேஸ் யாராவது இந்த ரூமரை பத்தி டைரக்டா உங்ககிட்ட கேட்கறாங்கன்னா ரியாக்ட் பண்ணாம, கோவப்படாம, நிதானமா எந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை கூட கொடுக்காம அது உண்மை இல்லைன்னு கிளியரா தெளிவா ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. இல்ல அதை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. இந்த ரூமர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து டை அவுட் ஆனதுக்கு அப்புறமா மேபி உங்க சைட்ல இருந்து கிளியரா ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுங்க. ஏன்னா ரூமர்ஸ் ரொம்ப அதிகமா வேகமா பரவிட்டு இருக்க நேரத்துல நீங்க ஓவரா ரியாக்ட் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸை கொடுத்து கோவப்பட்டாலோ இல்ல கிளாரிஃபிகேஷனை கொடுக்கணும்னு நினைச்சாலோ அது இன்னும் நிறைய என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிற கண்டென்ட்டா தான் மாறிடும். ஸோ ரியாக்ட் பண்ணாம அது உண்மை கிடையாதுன்னு ஒரு மினிமம் ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு தேவைப்பட்டா ரூமர்ஸ் ஃபேட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்க எக்ஸ்பிளனேஷனை கொடுங்க. நம்பர் 3, when others do not value your words. உங்க வார்த்தைக்கோ இல்லை நீங்க பேசுற விஷயத்துக்கு வந்து மற்றவங்க அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கலனா அது உங்களுக்கு ரொம்ப அதிகமா கோவத்தை கொண்டு வரலாம். ஏன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோம், புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம், இவங்க நம்ம பேச்சுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்களே, மரியாதையே இல்லாம நடத்துறாங்களேன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க அதிகமா கோவப்பட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கத்தி பேசியோ இல்ல கோவமா பேசியோ அவங்களோட அட்டென்ஷனை நீங்க சொல்ல வர விஷயத்துக்கு கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. மேபி ஒரு டீச்சரா இருந்தாங்கன்னா டே டு டே வந்து அவங்க கிளாஸ் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கலன்னா அவங்க இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க பேசுற விஷயத்த கவனிக்காம, மதிப்பு கொடுக்காம டிஸ்ட்ராக்டடா இருக்கவங்க கிட்டயோ இல்ல இன்டென்ஷனலா வேணும்னே பண்றவங்க கிட்ட வந்து நீங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்க கோவத்தை காட்டுறது வந்து எப்பயுமே உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுக்காது. உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வராம சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை தான் கொண்டு வரும். ஏன் இதனால நீங்க பேசாம கூட போகலாம். இப்படி மற்றவங்க வேர்ட்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காம கண்டுக்காம இருக்காங்கன்னா சிம்பிளா பேசுறதை நிறுத்தி ஒரு பாஸ் எடுங்க, ஒரு வேகான சைலன்ஸை கொடுங்க. இந்த சைலன்ஸ் வந்து உங்க வார்த்தையை விட ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்களே இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல் இல்ல காலேஜ் டேஸ்லாம் டீச்சர் ஏதோ நடத்திக்கிட்டே இருக்கும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேணா கிளாஸ்ல யாருமே கவனிக்காம டிஸ்ட்ராக்டடா இருந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம். பட் டீச்சர் ஒன்ஸ் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா டிஸ்ட்ராக்டடா இருந்த கிளாஸ் ரூம் வந்து, அவங்க வேர்ட்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காத கிளாஸ் ரூம் வந்து திடீர்னு அமைதியாகி என்ன நடந்ததுன்னு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் யார் கூட நீங்க பேசிட்டு இருந்தாலும் அவங்க உங்க பேச்சை வேல்யூ பண்ற மாதிரி தெரியலன்னா சைலண்ட் ஆயிருங்க. உங்களுக்கு கோபம் வர மாதிரி இருக்குன்னா அதை பொறுமையா ப்ராசஸ் பண்ணி இந்த கான்வர்சேஷனை இதுக்கு மேல கொண்டு போலாமா வேணாமான்றதை யோசிங்க. இந்த சைலன்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ராக்டடா இருந்தாங்கன்னா திரும்ப உங்க பேச்சை கேட்கறதுக்கு அட்டென்ஷனை கொண்டு வரும். ஏன்னா ஏன் திடீர்னு இவன் சைலண்ட் ஆனா அப்படின்னு அவங்கள யோசிக்க வைக்கும். கிளியரா நீங்க இங்க டைமை வேஸ்ட் பண்ண வரலன்ற மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கும். உங்க வாய்ஸையும் உங்க மெசேஜையும் அவங்க கேட்க ரெடியா இல்லாதப்ப அவங்க கூட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தேவையா இல்லையா, இல்ல இந்த கான்வர்சேஷனை லீட் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷனை நீங்க எடுக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல சைலண்டா இருந்து நீங்க யோசிக்கிறது வந்து நீங்க தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி சைனா போகாது. பட் நீங்க அறிவாளியாவும் புத்திசாலியாவும் உங்களோட வேல்யூவை நீங்க பிலீவ் பண்றீங்கன்ற சிக்னலா உங்களுக்கு கொண்டு வரும். அவன் பேசும்போது நம்ம கவனிச்சாதான் பேசுவான் போல, இல்லைன்னா இந்த கான்வர்சேஷன் எங்கேயும் லீட் ஆகி போகாது, அவன் கொடுக்குற டைம் அண்ட் எனர்ஜிக்கு இது ஒர்த்தா இருக்காதுன்னு கிளம்பி போயிடுவான்ற மெசேஜை அவங்களுக்கு நீங்க தெளிவா கொடுத்துடணும். கிளியரா தெளிவா நான் பேசுற விஷயத்த கேட்க நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா, இல்ல நான் வேற வேலையை பார்க்க போகவான்ற மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கும் போது தான் அவங்க மேபி கில்ட்டியா ஃபீல் பண்ணி ஓகே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டைமை கொடுக்குறேன்னு அவங்க திரும்ப அந்த கான்வர்சேஷன்ல இன்ட்ரெஸ்டடா மாறுவாங்க. இல்ல அவங்க உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டடா இல்லைன்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு தெளிவா கிடைச்சிரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கோவப்படாம இப்படி டீல் பண்றது வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை அதிகப்படுத்தும். உண்மையிலேயே உங்களோட டைம் அண்ட் வேர்ட்ஸை வேல்யூ பண்றீங்கன்ற மெசேஜை மற்றவங்களுக்கு போய் சேர்க்கும். நம்பர் 4, த ஸ்டோரி ஆஃப் த 4 மாங்க்ஸ். ஒரு காலத்துல 4 மாங்க்ஸ் இருந்தாங்க. இந்த 4 யங் மாங்க்ஸ் வந்து ஒரு கிராம வழி பாதையில போயிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இருட்டாயி லேட் ஆனதுனால நைட்டு தங்கத்துக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்பி போலான்னு நினைச்சாங்க. இந்த மாங்க்ஸுக்கு டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ற பழக்கம் இருந்ததுனால இன்னைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ற அவங்களோட யூஸ்வல் ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சாங்க. ரொம்ப அதிகமா இருட்டாயிட்டு இருக்கிறதுனால ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு இந்த மெடிடேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. இப்படி உங்க மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாதுன்றது தான் அவங்களோட எய்ம் இல்ல கோலா இருந்தது. ஆனா மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. இந்த காத்துனால கேண்டில் அணைஞ்சிருமோன்னு ஒரு மாங்க் வந்து அவர் பண்ணிட்டு இருந்த மெடிடேஷன்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஐயோ கேண்டில் அணைய போகுதுன்னு பேசிட்டாரு. இவர் பேசுறத பார்த்து நம்ம சைலண்டா மெடிடேட் பண்றதுக்கு தான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம், நீ ஏன் பேசிட்ட அப்படின்னு அவர் பண்ண தப்ப இன்னொரு மாங்க் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாரு. இவங்க பேசுறத கேட்டுட்டு நீங்க 2 பேருமே கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு 3rd மாங்க் கேட்டாரு. இதை பார்த்துட்டு 4th மாங்க் வந்து பாத்தீங்களா நீங்கெல்லாம் பேசிட்டீங்க, நான் மட்டும்தான் பேசாம இருந்தேன்னு கடைசியில அவரும் பேசிட்டாரு. இந்த மாங்க்ஸ் பண்ண விஷயத்த கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒரு காரணத்துக்காக அவங்களோட சைலன்ஸை பிரேக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாங்க் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு, அந்த கேண்டில் அணைஞ்சிரும்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவரோட சைலன்ஸை பிரேக் பண்ணிட்டாரு. அவரோட உண்மையான கோல் வந்து மெடிடேட் பண்றதுதான்னு மறந்து போயிட்டாரு. செகண்ட் மாங்க் வந்து மத்தவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றதுல அதிகமா கவனம் கொடுத்து
மத்தவங்கள கரெக்ட் பண்ணோன்ற எண்ணத்துல அவரோட சைலன்ஸை பிரேக் பண்ணிட்டாரு. தேர்ட் மாங்க் வந்து மத்த 2 மாங்க்ஸ் பேசிட்டு இருக்காங்கன்ற கோவத்தினால அந்த ஆங்கர் அவுட் பஸ்ட் ஆகி அவரோட சைலன்ஸை பிரேக் பண்ணாரு. ஃபோர்த் மாங்க் வந்து நான் தான் ஜெயிச்சிட்டேன்ற பெருமைனால, அந்த ப்ரௌட் அண்ட் ப்ரைடுன்ற ஃபீலிங்னால, மத்தவங்க கிட்ட நான் தான் பெரிய ஆள்னு போஸ்ட் பண்ணோன்ற காரணத்தினால அவரோட சைலன்ஸை பிரேக் பண்ணிட்டாரு. இங்க 4 மாங்க்ஸையும் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களோட சைலன்ஸை பிரேக் பண்றதுக்கான காரணமே ஒருத்தவங்க இன்னொருத்தரோட மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்றதுனாலையும் இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனாலையும் தான். ஸோ பர்சனலா நீங்க இந்த வீடியோவில் கத்துக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது, அதாவது ஆக்சுவலா ரியல் லைஃப்ல சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், ஆர்குமெண்ட்ஸ்ல அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணணுன்ற எண்ணம் வரும், கோவம் வரும், இல்ல நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டை எல்லார்கிட்டையும் சொல்லணும்ன்ற எண்ணமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ சைலன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த விஷயங்கள் தான் உங்களோட அப்டக்கிள்ஸா இருக்கும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆங்கர், ரூமர்ஸ் மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் நீங்க கரெக்டா இருக்கிறீங்கன்ற விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கான ஆர்குமெண்ட்ஸை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஆனா இந்த ப்ரைடுன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுவும் நம்மளோட சைலன்ஸை பிரேக் பண்றதுக்கு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்றதுன்னு தான் அடுத்த பாயிண்ட்ல பார்க்க போறோம். நம்பர் 5, when people insult or boast around you. பொதுவாக எப்பயுமே மற்றவங்க அவங்கள பற்றி அவங்களே பெருமையாக பேசிக்கிறாங்கன்னா, நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதுவும் ஒரு குரூப் கேதரிங், ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ஓவராக பிராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு சம்பளம் ஏறிடுச்சு தெரியுமா, நான் இதை பண்ணிட்டேன் தெரியுமா, அதை பண்ணிட்டேன் தெரியுமான்னு யாராவது அதிகமாக ஓவராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சம்டைம்ஸ் நம்ம இங்கே தண்டமாக தெரிகிறோமே, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வந்துருமேன்னு சொல்லி நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் நீங்கள் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணாதான் நீங்கள் செய்கிற விஷயங்களெல்லாம் சொல்லி எந்த அவுட் சைட் அப்ரூவலையும் எதிர்பார்க்காம நீங்கள் பர்சனலாக பண்ணியிருக்க எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் பற்றி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. மற்றவங்களோட சக்ஸஸ் அவங்க சொல்லி தான் வெளியே காமிச்சிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் சொல்லாமலே தெரியும், இல்லை நீங்கள் உங்கள் லெவல் ஆஃப் சக்ஸஸோட கண்டென்ட்டாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் ஈவன் நீங்கள் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட சைலண்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லதை தான் பண்ணும். ஸோ சிம்பிளாக யாராவது உங்ககிட்ட அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி போஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ் வந்து சிம்பிளா ஒரு நாட் அண்ட் ஸ்மைல உங்களோட ரெஸ்பான்ஸா மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஈவன் இந்த போஸ்டோட சேர்த்து இன்சல்ட்ஸை ஆட் பண்றாங்கன்னா, நீங்க இதை பண்ணலையா, நீங்க எதுவுமே பண்ணலையா, அதை பண்ணலையான்னு சொல்றாங்கன்னா, அதுக்கும் நீங்க சைலண்டா இருந்து ஒரு ஸ்டாய்க் ரெஸ்பான்ஸை கொடுக்கறது தான் ரொம்ப சரியா இருக்கும். ஏன்னா எபிக்டேட்டஸ் வந்து உங்களை இன்சல்ட் பண்றவங்க எப்பயுமே உங்களை ப்ரொவோக் பண்ணி உங்ககிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்த்து தான், இவனை கோவப்படுத்திட்டோம்ல இல்ல ஜெலஸா ஃபீல் பண்ண வச்சுட்டோம்லன்னு இந்த ரியாக்ஷன் மூலமா அவங்க சந்தோஷமா மாறுறதுக்கு தான் அவங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை வெளியே சொல்றதும் இல்ல உங்களை பர்சனலா இன்சல்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாரு. அவங்க சொல்ற வார்த்தைகள் உங்களை எப்படி ப்ரொவோக் பண்ணுது, உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன் கொண்டு வருது, நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்ற எக்ஸ்பெரிமெண்டேஷனை தான் பொதுவா இந்த மாதிரி பண்ற மனுஷங்க அட்டெம்ப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. ஸோ அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு ரியாக்ஷனை கொடுத்து நீங்க சிம்பிள் மைண்டடா இல்லாம சைலன்ஸை உங்களோட ரெஸ்பான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ரெஸ்பான்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோவம் வரும்போது, உங்களை பற்றி ஏதாவது ரூமர்ஸ் பரவும் போது, அடுத்தவங்க உங்கள் வேர்ட்ஸுக்கு வேல்யூ கொடுக்காம ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரி நிலைமை வரும்போது, இல்லை மற்றவங்க அவங்கள பற்றி பெருமையாக பேசும்போதோ உங்களை டைரெக்டாக இன்சல்ட் பண்ணும்போதோ நீங்கள் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ் அவங்களோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நமக்கு இந்த விஷயங்களை தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம்லெஸ் லைஃப் லெசன்ஸை நம்மளோட லைஃப்லையும் அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை இன்னும் பெட்டராக டீல் பண்ணுவோம். உங்கள் லைஃபோட சுச்சுவேஷன்ஸை பெட்டரா டீல் பண்றதோட சேர்த்து உங்க டெய்லி லைஃபை இன்டென்ஷனலா வாழணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க லைஃபோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், கோல்ஸ் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டிஸை ரெகுலரா ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க நம்ம ஏஐ அல்டிமேட் ஜர்னல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் அண்ட் கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. நம்ம ஜர்னலை பத்தி இன்னும் டீடைல்ஸை தெரிஞ்சுக்க சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன ஜர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல ஸ்டாய்சிசம் ரிலேட்டடா இருக்க அதர் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.